வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கு. மகாலய அமாவாசை வரக்கூடிய புதன்கிழமை நமக்கு இறைவனால் ஆத்மாக்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு பந்தத்தை எப்பவுமே மறக்காம அவங்களுடைய அருளாசியும் நமக்கு நிறைந்து இருக்கணும். ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு எப்படி குலதெய்வத்தினுடைய அருள் தேவையோ அதே போலதான் இறந்த ஆன்மாக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. அப்படிங்கிறதுக்காக இறைவனால் சில நாட்கள் நமக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான நாட்கள்ல தை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் நாம் செய்யலைன்னா கூட இந்த மகாலய அமாவாசை கண்டிப்பாக நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தே ஆகணும். அவர்களை நினைவு கூர்ந்தே ஆகணும். ஆனால் சில விஷயங்கள் உங்களை இது சார்ந்து சில விஷயங்களும் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, மகாலய அமாவாசை நம்ம செய்யறோம். அதாவது மகாலய பட்சம் செப்டம்பர் 17 ஆரம்பிச்சு இப்ப அக்டோபர் 2 வரைக்கும் இவ்வளவு நாளும் நம்ம எதுவுமே செய்யலைன்னா கூட இந்த அக்டோபர் 2 வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையை சிறப்பான முறையில நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ரொம்ப எளிய முறையா நம்ம வீட்டிலேயே வழிபாடு செஞ்சு காகத்துக்கு சாப்பாடு வச்சு வீட்டுல அவங்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் எல்லாமே நைவேத்தியமாக படைச்சு நம்ம செய்யணுங்கிறது வாடிக்கையாக வழக்கமாக இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி எல்லாருமே பேசியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே கூட தெரியும் இந்த அமாவாசை அன்று நம்ம ஒரு புனித ஸ்தலங்கள்ல போய் குடும்பத்தோட போய் இறந்தவர்களுக்கு படையல் வைக்கிறது, திதி கொடுக்கறது, அதே போல வீட்டுல அவங்கள நினைச்சு திதி கொடுக்கறது, இப்படி நம்மளால முடிந்த வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை பல பேர் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இதற்குரிய பலன்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பத்தி தான் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க போறேன். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. ஜாதகம் பார்க்க போகும்போது அவங்க குடும்பத்துல ஜாதகக்காரு அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஆன்ம சாபம் இருக்கு, அதனால நீங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு திதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க. இவரும் அடிச்சு பிடிச்சு கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லி குடும்பத்தோட போய் திதியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போய் மறுபடியும் ஜாதகத்தை காமிக்கும் போது அதே வாசகத்தை அந்த ஜாதகம் சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருக்காங்க. இவருக்கு சாக்கா இருக்கு. என்னையா நீங்க சொன்னீங்கன்னு நான் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி நான் போய் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா ஜாதகருக்கு ஒரே குழப்பம். அங்க என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும் இல்லையா? ஏன் அந்த தோஷம் போகல, ஏன் அந்த சாபம் நிவர்த்தி ஆகல, அதை பத்திய பதிவு தான் இது. அதாவது உயிரோடு இருக்கும்போது யாரினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக பெறப்பட்டு இருக்கோ அவர்கள் மட்டும் திதி கொடுங்க. அப்பதான் மென்மேலும் இன்னும் நிறைய நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிறைய, அதாவது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தீராத கர்மாக்களை குறைப்பதற்கு பயன்படும். 2வது வீட்டுல திருமண பாக்கியமா இருக்கட்டும், குழந்தை வரமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். வீட்டுல ஒரு முன்னேற்றத்திற்கு கூட, ஆயுளுக்கு கூட, எல்லாத்துக்குமே. அப்படிப்பட்ட முன்னோர்களை உயிரோடு இருக்கும் போது கவனிக்க மறந்து அவர்களை ஆதரவற்ற நிலையில ரோட்டோரத்துல விட்டுட்டு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்கள கஷ்டப்பட விட்டுட்டு, இறந்ததுமே நான் திதி கொடுக்குறேன், வீட்டுல வகை வகையான பதார்த்தங்கள் செஞ்சு நான் படைக்கிறேன், காகத்தை கூப்பிட்டுட்டு அப்பா வாப்பா, அம்மா வாமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி காகத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விடுறதுல இல்லை முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம். அவர்கள் இருக்கும்போது கவனிக்க மறந்தவர்களை கண்டிப்பாக அந்த ஆன்மா என்னதான் நீங்க படையல் வைத்து திதி கொடுத்தாலும் அது மன்னிப்புங்கிறது கொடுக்கவே கொடுக்காது. நிறைய பேரை பார்த்திருக்கேன் நானு. ரொம்ப ஏன்னா நான் ஆசிரமத்துல நிறைய ரோட்டோரத்துல இருந்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு பார்த்திருக்கேன். அப்ப அவங்க எல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, என் பையனை ஒரு முறை நான் பார்க்கணுமா, எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு கொல்லியாவது வைப்பானா. அவங்க கேட்கக்கூடிய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்குன்னா இதுதான். அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம்மா, என் பொண்ணு ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டா கூட போதும், ஆனா அவ என்னை அனுமதிப்பாளா. இவ்வளவுதான் அவங்களுடைய அதிகபட்ச ஆசை. சில பேரெல்லாம் விதாண்டாவாத கேள்விகள் கேட்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு பெத்துப்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு பெத்த பிறகு நாங்க கடமைக்காக இவங்க வளர்க்குறாங்களா, நாங்க பின்னாடி பார்ப்போம்னு வளர்க்குற. ஆமா, கடமைதான். உங்களை எப்படி பெத்து ரோட்ல விடாம, உங்களை எப்படி பெத்து அவங்க கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து உங்களை ஒரு பெரிய நிலையில பார்க்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க அந்த கடமையாக செய்யல. ஆனா நீங்க கடமையாகவாவது செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அவங்க அதை கடமையாக செய்யல, உயிரா செய்யறாங்க. நீங்க கடமைக்காகவாவது அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்கறதோ, அவங்களுக்கு விரும்பியது, நீங்க பாத்ரூம் போனதை முகம் சுளிக்காம அள்ள போய் தானே நீங்க வளர முடிஞ்சது. அப்ப அவங்க பாத்ரூம் போறத அழுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? ஆசிரமத்திலையும் அநாத விடுதிகள்லையும் ரோட்டோரங்கள்லையும் இருக்கிற முதியோர்களை பார்க்கும்போது
ஒரு காலத்துல அவங்க உங்களை போல தானே வாழ்ந்து வந்திருப்பாங்க. உங்களை விட அதிகமான ஒரு ஆற்றலோடு தானே வாழ்ந்து வந்திருப்பாங்க. இதே ஆற்றல் குறைபாடு, இதே வயதான தோற்றம் உங்களுக்கும் வரப்போகுதுங்கிற அந்த ஒரு நிமிட நினைப்பு இல்லாம, ஒரு முக்கியமான நாட்கள் வந்தோடனையோ, இல்ல வீட்டுல ஏதோ பிரச்சனைகள் வருது, நம்மளுடைய அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருது, இல்ல உங்களுக்கே கூட ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லும்போது, உடனே முன்னோர் சாபம் இருக்கா, நான் போய் நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி போய் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திதி மூலமா உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடுமா? உங்களுக்கான அருளாசி கிடைச்சிடுமா? கிடையவே கிடையாது. சூழ்நிலை காரணமாக நிறைய நடக்குது. அதாவது வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களால இங்க வர முடியல, ஒரு மிலிட்ரியில இருக்காங்க, அதனால அவங்க சூழ்நிலைகள்ங்கிறது வேற, அது மன்னிக்கப்படக்கூடியது உண்மையாக இருக்கும் பட்சத்துல. ஆனா சூழ்நிலைகளே இல்லாம வேணும்னுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு மன்னிப்புங்கிறது துளி கூட கிடையாது. அதனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருந்தால்தான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும். இந்த மகாலய அமாவாசையை தவற விடாமல் நீங்க எல்லோருமே முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருளாசியை நிறைந்து பெற்றுக்கணும். ரொம்ப ரொம்ப எளிய முறையில நம்ம வீட்லயே கூட அவங்கள நினைச்சு, அவங்களுக்கு பிடித்தமான மிக எளிமையான விஷயம்தான், ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் உணவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உணவுகள் தான். அந்த உணவுகளை படைச்சு அவங்கள நினைச்சு ஒரு பிடி சாப்பாடு காகத்துக்கு கொண்டு போய் வைக்கும் போது பரிபூர்ணமா அவங்க எடுத்துக்கிட்டு அருளை நிறைந்து கொடுப்பாங்க. அவங்க அருள் கொடுக்கும் போது அதை பார்க்கும் இறைவனும் இரட்டிப்பான அருளை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும் போது கவனிக்க தவறி அவங்களுடைய ஆன்மாவை வதைத்து சித்திரவதைப்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் ஏங்க வச்சு அழ வச்சு கண்ணீரால அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கும் பட்சத்துல உங்களுடைய எந்த திதியையும் எந்த ஒரு சுயநல ஒரு வழிபாட்டையும் அவங்க ஏற்றுக்கிட்டு பலன் கொடுப்பாங்கன்னு ஒரு நாளும் எண்ணாதீங்க. உயிரோடு இருக்கும் போது கூட அதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். மன்னிப்புக்கான வாய்ப்பு இறந்த பிறகு அதற்கான வாய்ப்பு இருக்காது. நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு திதிங்கிறத அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்கள்லயாவது தாய் தகப்பனாரை வாட விடாதீங்க. தாய் தகப்பனாரை வாட விட்டுட்டு நீங்க கோயில் கோயிலா ஓடி போய் என்ன புண்ணியம்? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த 10 மாசம் சுமந்து இருப்பாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு நாளும் சுமந்த சுமைக்கு அந்த நன்றியை அவங்களால செலுத்த முடியுமா? முடியவே முடியாது. அந்த ஒத்த விஷயத்துக்கே நன்றியை செலுத்த முடியாதப்போ அதற்கு பிறகு அவங்க பட்ட பாடுகளை எப்படி நன்றி செலுத்த முடியும்? அதனால எனக்கு இதை கொடுக்கல, எனக்கு அந்த மாதிரி எனக்கு இஷ்டப்படி அவங்க நடந்துக்கலன்னு காரணங்கள் காட்டி அவங்கள ஒதுக்குறதை விட ஒரே விஷயத்திற்கான நன்றியை செலுத்துவதாக அவங்கள காலமெல்லாம் கைவிடாமல் அன்போடு பார்த்துக்கும் போது வேற எந்த விதமான தீங்கும் உங்களை அண்டாது. நீங்க திதியே கொடுக்காம மனதார அம்மானோ அப்பானோ நீங்க நினைக்கும் போது அவங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை அப்படின்ற நாட்களை விடுத்து ஒவ்வொரு நொடியும் உங்க பக்கத்திலேயே இருந்து நிறைய 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 அருட்களை நிறைந்து கொடுப்பாங்க. எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் உங்களுக்கு காத்து கொடுப்பாங்க. தெய்வத்திடம் முக்கியமாக முறையிடுவாங்க, என் குழந்தை கஷ்டப்படுது. இன்னும் எத்தனையோ தாய்கள்ல தகப்பன்களை நான் பார்த்திருக்கேன். என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி, சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு கொடுக்காம ரோட்ல விட்டாலும் சரி, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்மா, என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்களையும் தகப்பனார்களையும் கூட நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால அந்த நல்ல மனங்கள், நீங்க 1000 தான் நட்பு வட்டாரமோ உறவு வட்டாரங்களோ நீங்க கொடுத்து கொடுத்து உறவுகள் சேர்த்தாலும் கொடுக்கவே தேவையில்லாத தாயும் தகப்பனுக்குமான அன்பு பொருளாக தேவையில்லை. அன்பு அந்த வார்த்தையின் வடிவத்துல கொடுக்கக்கூடிய அந்த அன்பிற்கு அவங்க காலமெல்லாம் வழிபாடே தேவையில்லை. உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களை அழகா வழி நடத்துவாங்க. காலங்காலத்திற்கு வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய அத்தனை சங்கதியர்களையும் அழகா காத்து அருள்வாங்க. அப்படிப்பட்ட முன்னோர்களை முதியோர்களை காக்க தவறாதீங்க. காக்க தவறிட்டு இந்த மாதிரியான புனித நாட்கள்ல நாங்க போய் அங்க செய்யறோம் இங்க செய்யறோம் கான்னு சாப்பாடு வச்சுக்கிட்டு காகத்தை அழைக்கிறோம், அது ஏன் தயங்குது, சாப்பிட வேண்டியது தானேன்னு மயம் சொல்றதோ, ஏமா தாத்தா என்னம்மா இப்படி இருக்காரு, பாட்டி என்னம்மா இப்படி இருக்காங்கன்னு இந்த காலத்துல கிண்டல் பண்ற பசங்களுக்கோ புரிய வைங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கும் அதே நிலைதான். இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.